திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகை தந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு நெல்லையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். மாணவர்களா எவ்வளவு அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க பள்ளிக்கு வர்றதுக்கு? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் 45 நாள் பள்ளி விடுமுறையை மாணவிகள் சந்தோஷமாக கொண்டாடிய சூழலில் இன்றைய தினம் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள சூழலில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1548 பள்ளிகளும் இன்று காலை முதல் செயல்பட தொடங்கியிருக்கிறது. பள்ளிக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாணவர்கள் ஆர்வத்தோடு தங்களது புத்தகப்பையோடு வந்திருக்கிறார்கள். புதிதாக அந்த 6ஆம் வகுப்பு சேரக்கூடிய அந்த மாணவர்கள், அதே போல 1ஆம் வகுப்பு சேரக்கூடிய மாணவர்களை வரவேற்கும் வகையில் இனிப்புகள் வழங்கியும் அதே போல பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்கக்கூடிய காட்சிகளும் பள்ளிகளில் அதிக அளவு காணப்படுகிறது. முதல் நாள் வகுப்பு என்பதனால அனைத்து மாணவிகளும் ஒரு சேர வளாகத்தில் அமர வைக்கப்பட்டு முதல் நாள் அந்த பிரேயர் எல்லாம் நடத்தப்பட்டு மாணவிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த அந்த விளக்கங்களும் அளிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் பள்ளிகள், அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1548 பள்ளிகளிலுமே சுத்தம் செய்யக்கூடிய பணி நேற்றைய தினம் தீவிரமாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை, அதே போல ஆர்ஓ வாட்டர் டேங்க், அதேபோல் வாட்டர் டேங்க் என அனைத்து இடங்களையுமே தீவிரமாக சுத்தம் செய்து ஒவ்வொரு பள்ளியுடைய தலைமை ஆசிரியரும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு தகவல்களை பதிவு செய்ய அறிவுறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்ட சூழலில் இன்றைய தினம் காலை முதலே பள்ளி திறக்கப்பட்டு பள்ளிக்கு மாணவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் நாள் வகுப்பு என்பதனால மாணவர்கள் செயல்பட வேண்டிய விதம் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவிப்பதற்காக அந்த மாணவர்கள் அனைவருமே ஒரு சேர அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கலையரங்கு முன்பு அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த முதல் நாள் வகுப்பு தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் நாளிலேயே மாணவிகளுக்கு தேவையான அந்த நோட்டு புத்தகங்கள், பள்ளி பாட புத்தகங்கள்லாம் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பள்ளி வகுப்பறையில் மாணவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வகுப்பறைக்கு ஒவ்வொரு வகுப்பறைக்கும் மாணவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் உடனடியாக அந்த பள்ளி புத்தகங்கள் வழங்குவதற்கும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக பள்ளிகளில் என்னென்ன தேவை என்பதையும் மாணவர்களிடம் கேட்டு அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர் முதன்மை கல்வி அலுவலருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கும் தேவையான அந்த அனைத்து புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்குவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. புத்தகங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த முதல் நாள் வகுப்பு தொடங்கிய உடனே அந்த புத்தகங்களும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி சீருடை, அதே போல புத்தகப்பை உள்ளிட்டவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லையிலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமசுந்தரம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.